السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا எல்லாம் வல்ல ஏக இறையோனை போற்றி புகழ்ந்து எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். மேலும் ஈலுலக சக்கரவர்த்தி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவள் மீது சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபை கருணை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அவர்களை முஃமின்களாக முஸ்லிம்களாக அதிலும் குறிப்பாக யாரை படைக்கவில்லை என்றால் இந்த அண்ட சராசரத்தையும் இந்த உலகத்தையும் நாம் எதையெல்லாம் இங்கே பார்க்கிறோமோ இவை யாவையும் அல்லாஹ் படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் அல்லாஹ் தஆலா நம்மவர்களை ஆக்கி அருள்புரிந்தார். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ நபிமார்கள் கேட்டும் கிடைக்காத பாக்கியம் இந்த பாக்கியம். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் நாம் கலந்திருக்கிறோம். நண்பர்களே, அல்லாஹ் தஆலா இதற்கு கோடான கோடி நன்றிகள் செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இது போன்று 100 முறை அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்து, இல்ல கோடி முறை அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் சஜதாலே சென்று நாம் நன்றி செலுத்தினாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் பிறந்த ஒரே ஒரு நியாமத்துக்கு அல்லாஹ்க்கு நாம நன்றி செலுத்தி முடிக்க முடியாது. நண்பர்களே, அப்படிப்பட்ட நியாமத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இவ்வளவு பெரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புனித பூமியில் பிறந்த இந்த மாதத்துல நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அமர்ந்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காதலிப்பது நம் மீது கட்டாய கடமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் காதலிப்பது நம் மீது கட்டாய கடமை. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டுவார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாஸி அஜ்மஈன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒருவரும் முஃமினாக ஆக முடியாது, ஒருவரும் முஃமினாக ஆக முடியாது. ஹத்தா எதுவரை என்றால் ஹகூன அஹப்ப இலைஹி, தன்னுடைய பெற்றோர்களை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட, இந்த ஒட்டுமொத்த மக்களை விட, இங்க இருக்கக்கூடிய அனைத்தை விடையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காத வரை உண்மையான முஃமின் ஆக முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நண்பர்களே, இன்றைக்கு எத்தனையோ கூட்டத்தார்கள் அவருடைய கொள்கைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். நான் குர்ஆனை மட்டும்தான் எடுத்துக்கொள்வேன், நான் அஹ்லே குர்ஆன், அப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதலிப்பது என்பது அவன் மீது வாஜிப் என்று தெரியாமல் எத்தனையோ பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்போ எப்படிதான் பேச வேண்டும் என்று இல்லாமல் அவ்வாறெல்லாம் பேசிக்கொண்டு சுத்தி கொண்டு இருக்கிறார்கள். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான முஹப்பத்தை தருவானாக. ஏனென்றால் அந்த முஹப்பத்தை பெற்ற சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் நட்சத்திரங்களாக ஆனார்கள். என்பர்களே, அதே போன்று நாமளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காதல் கொள்ள வேண்டும், நேசம் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ரிவாயத்துல ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் அஹ்லிஹி வ மாலிஹி வன்னாஸி அஜ்மஈன், அவருடைய பொருள் செல்வங்களை விட, அவருடைய குடும்பத்தார்களை விட, வன்னாஸி அஜ்மஈன் ஒட்டுமொத்த மக்களை விட நேசிக்காத வரை முஃமினாக ஆக முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இன்றைக்கு பார்க்கவே ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மீது பைத்தியமாக இருக்கிறார்கள். ஒரு சில பேர்த்துக்கு பார்க்கிறோம் பணத்தின் மீது பைத்தியமாக இருப்பார்கள், ஒரு சில பேர் பெண்களின் மீது முஹப்பத்துல பைத்தியமாக இருப்பார்கள், ஒரு சில பேரை பார்க்கிறோம் டிராவல் பண்ணும் பைத்தியமா இருப்பாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித பைத்தியத்தை பிடித்துக் கொண்டு சுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் சந்தோஷமாக சொல்லலாம், நாம் பெருமையாக சொல்லலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் எல்லாம் பைத்தியக்காரர்களாக இருக்கிறோம் என்று. அவ்வாறு நாம் எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காதலிக்கிறோமோ, நேசிக்கிறோமோ, அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களை உண்மையான முஃமின்களாக ஆக்குவான். நண்பர்களே, நாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காதலிக்க வேண்டும். எதற்காக காதலிக்க வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நமக்கு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு நாம் நினைச்சோம்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வரலனா
நாம இந்நேரத்துக்கு நம்ம முஸ்லீமா இருந்திருக்க முடியாது, நாம இந்நேரத்துக்கு நம்ம இந்த பள்ளியில நின்று தொழுதிருக்க முடியாது, நமக்கு இந்த போன்ற இந்த சுத்தமான வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்காது, பரிசுத்த வாழ்க்கையோ ஈமானோ இஹ்லாஸோ எதுவுமே கிடைத்திருக்காது. நம்மளுக்கு இந்த ஈமான் கிடைத்தது, இது ஈமான் கிடைத்ததா இருக்கட்டும், இந்த நல்ல ஒரு வாழ்க்கை கிடைத்ததா இருக்கட்டும், நாம் இப்படி சுண்ணத்தான முறையில் நிக்கிறோமே, இது எல்லாம் யாருடைய ஃபஸலை கொண்டு கிடைத்தது? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட போன்ற பிச்சையினால் நமக்கு கிடைச்சது நண்பர்களே. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு காதல் கொண்டிருந்தார்கள் தெரியுமா? நாமெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காதலிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துகளை எந்த அளவுக்கு காதலித்தார்கள் என்றால், சஹாபாக்கள் எந்த அளவுக்கு உயர் ரகமானவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷேഖுனா அவர்கள் சொல்லி காட்டுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை செஞ்சா போதும் சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து விடுவார்கள், உயிரை மாய்த்து விடுவார்கள். சொல்வதற்குள்ள எத்தனையோ ஹதீஸ் கிரந்தங்கள்ல நம்ம பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே ஒரு பார்வை பார்த்தாங்க, அந்த ஒட்டுமொத்த வீடையே இடிச்சு போட்டாங்க சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இது போன்ற ஏராளமான ஹதீஸ்களை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரே ஒரு பார்வைக்காக தன்னுடைய உயிர் பொருள் அனைத்தையும் அர்ப்பணித்த சஹாபாக்களுக்கு மத்தியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் நண்பர்களே. என்ன தெரியுமா சொன்னார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சகோதரர்களை எனக்கு பார்க்க வேண்டும் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களுடைய சகோதரர்கள் கிடையாதா அப்படின்னு கேட்கிறப்ப, நீங்க எல்லாம் என்னுடைய தோழர்கள், நீங்க எல்லாம் என்னுடைய சஹாபர்கள், என்னுடைய தோழர்கள், ஆனால் என்னுடைய சகோதரர்கள் என்னை பார்க்காமலே ஈமான் கொண்டிருப்பாங்க, அவங்கதான் என்னுடைய சகோதரர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற பாதைகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசையையும் ஆவலையும் கொண்டிருந்தார்கள் நண்பர்களே. அவ்வளவு காதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தின் மீது கொண்ட காதலை எவ்வளவு அழகாக சொல்லி காட்டுகிறான் என்றால், லகத் ஜாஅக்கும் ரசூலும், உங்களுக்கு ஒரு நபியை நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம், மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிற, அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா அவனால தாங்க முடியாது. நமக்கு சின்ன முள்ளு குத்துச்சுன்னா, நமக்கு சின்ன வேதனை மனசுல ஏற்பட்டுச்சுன்னா, நம்மளுடைய பெற்றோர்களுக்கு தெரியாது, நம்முடைய சகோதரர்களுக்கு தெரியாது, நம்முடைய மனைவி மக்களுக்கு தெரியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க கதறுவாங்க நண்பர்களே. நமக்காக வேண்டி உண்மையாக அழக்கூடிய ஒரே ஒருத்தர்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இதை நாம் மறுத்தோம்னா காஃபிரா போயிடுவோம். ஏன்னா இது நான் சொல்ல கிடையாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நமக்கு வேதனை என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடிதுடிச்சு போயிடுவாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நண்பர்களே. இது மட்டும் இல்லாமல் ஹரீசுன் அலைக்கும், நம் மீது பேராசை கொண்டவர்களாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண ஆசையெல்லாம் கிடையாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் மீது பேராசை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், முஃமின்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரഊஃபாகவும் ரஹீமாகவும், எந்த ஒரு இடத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு நபிமார்களுக்கும் ரஹ்மத் என்றோ ரஹீம் என்றோ சொன்னதே கிடையாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பெயரை வைத்து கூறி காட்டுகிறார். நம்மின் மீது ரஹீமாக, நம்மின் மீது கருணை காட்டக்கூடியவர்களாக, நமக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியோ, இல்ல லூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியோ, இல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபியோ கொடுத்திருந்தா நம்மளுடைய நிலைமை இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் நண்பர்களே. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். நாங்க ஜும்மால சொல்லி காமிச்சோம், சர்க்கார் அவங்க சொன்ன வார்த்தை, இதுக்கு முன்னாடி இருந்த ஒவ்வொரு சமுதாயத்தினரும் ஒரு பாவத்தை செய்வார்கள், அந்த ஒரே ஒரு பாவத்திற்காக அந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் தண்டனைக்கு உண்டாக்கப்பட்டு வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டு அழிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு. உதாரணமாக சொல்ல போனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கவுமு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு சனிக்கிழமையை ஒரு சிறந்த நாளாக, நமக்கு எப்படி வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளா இருக்குதோ அதே போன்று சனிக்கிழமை அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை வணங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக ஆக்கி வைத்திருந்தார். அந்த சமயத்துல அவங்க அந்த அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த நாள்ல நீங்க மீனை பிடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கவுமுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க மீனெல்லாம் பிடிக்கவே கிடையாது. ஆனா ஒரு ஐடியா பண்றாங்க, குழி தோண்டி வச்சுட்டு அதுக்குள்ள மீன் விழுந்துடட்டும், அடுத்த நாள் போய் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஹீலா மசாயில் செஞ்சு இது போன்ற விஷயத்தான் செஞ்சாங்க. இதற்காகவே அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உள்ளாக்கப்பட்டு அவருடைய முகங்கள் அனைத்தும் பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் மாறிவிட்டுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹதீஸ்கள் எல்லாம் பார்க்கிறோம் நண்பர்களே.
ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் எத்தனை உம்மத்தை முகம்மதியால இருக்கிற எத்தனை நபர்கள் இன்றைக்கு ஜும்மாவை விட்டுட்டு அவங்களுடைய கடை தான் பெருசு, ஒரு சில பேர் கடைக்கு, ஒரு சில பேருக்கு தேவையில்லாம எத்தனை பேரு அவங்க இந்த ஜும்மா நாள வீணடிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு காரணத்துக்காக அவருடைய முகங்கள் மாற்றப்படவில்லை என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற அந்த ஒற்றை முகத்துக்காக ஒட்டுமொத்த உம்மத்தை முஹம்மதியாவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்துட்டு இருக்கான் நண்பர்களே, ரஹ்மத் செஞ்சுட்டு இருக்கான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன இருக்கும்? இதுக்கு முன்னால் வாழ்ந்த ஒவ்வொரு சமுதாய மக்கள் எதற்காக அழிக்கப்பட்டார்களோ அந்த ஒட்டுமொத்த பாவத்தையும் ஒட்டுமொத்தமாக செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். நவுது பில்லாஹ், அல்லாஹ் நம்மளை இதை போன்ற பாவங்களை விட்டு பாதுகாப்பானாக. அப்படி இருந்தும் அல்லாஹ்வுடைய வேதனை நம் பக்கம் வரவில்லை, அவருடைய ரஹ்மத்துடைய பார்வையில் இருக்கின்றோம் என்றால் அல்லாஹ் தஆலா அந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்ற அந்த சிஃபத்திலே நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் நண்பர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற சமயத்துல வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், என்னை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆலத்தார்கள் அனைவருக்கும் ரஹ்மத்தாகவே ஆக்கி வைத்தானே தவிர அப்படிதான் அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார் நண்பர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக, இந்த பேர் யாருடையது? அல்லாஹ்வுடைய பேர். ரஹ்மான் என்பது அல்லாஹ்வுடைய பேர், அகிலத்தார்களுக்கு ரஹ்மத் செய்யக்கூடியது என்று அல்லாஹ்வுடைய பேர். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார்? அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்களாக அந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அந்த ரஹ்மானுடைய வெளிப்பாடாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் நண்பர்களே. மக்கத்து குறைஷிகள் எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு துயரங்களை ஏற்படுத்தினார்கள், எவ்வளவு வேதனைகளை கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஒன்னா இரண்டா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள், அவங்க மேல ஒட்டக குடலை போடுவதில் இருந்து, அவங்க மேல குப்பைகளை கொட்டுவதில் இருந்து, அவர்களை தீய கெட்ட கெட்ட வார்த்தைகள்ல பேசுறதுல இருந்து எவ்வளவு எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொடுமை செய்தார்கள். ஆனால் முந்தைய நபிமார்கள் ஒரு சில காரணத்துக்காகவே தன்னுடைய உம்மத்தின் மீது பத்வா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இடத்துல வந்து சஹாபிய ரசூல் அவங்க சொல்லி காட்டுறாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்களே யா ரசூலல்லாஹ், உங்களை குடிச்சு யா ரசூலல்லாஹ் இவ்வளவு உங்களை கொடுமைப்படுத்துறாங்களே யா ரசூலல்லாஹ், நீங்க அவங்க மேல நீங்க சாபம் நேரம் செய்யலாமே யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்றப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹு அக்பர். நண்பர்களே, நாம் இன்றைக்கு சோதனைக்கு உள்ளாக்கப்படுறோம். நாம் நினைக்கிறோம் நமக்கு யாராவது கஷ்டம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது, அவங்க எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பத்வா மேல பத்வா விட்டுட்டு இருக்கோம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உம்மத்துல நம்ம இருக்கோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய முன்மாதிரியா உஸ்வத்துல் ஹஸனாவாக அழகிய முன்மாதிரியா நமக்கு கொடுத்திருக்கிறார். நண்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னமா ஆனா ரஹ்மத்துன் முஹாதத்துன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் ரஹ்மத் செய்யக்கூடியவனாகவும் நேர்வழி காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நண்பர்களே, அபூஜஹலை பற்றி நமக்கு தெரியும், எவ்வளவு கொடியனாக இருந்தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் மீதும் ரஹ்மத் செய்யக்கூடியவர்களாக தான் இருந்தார்கள். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 100 முறை அபூஜஹலுடைய வீட்டுக்கு சென்று தாவாவை செய்திருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னதான் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டத்தான் கொடுத்தாலும் அவரும் என்னுடைய உம்மத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட கிடையாது. அவங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று தாவாவை குழுக்கத்தான் செய்தார்கள். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் ஏற்க முடியவில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரின் மீதும் ரஹ்மத்தானவர்களாக தான் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குவத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் அக்பர், அவ்வளவு குவத்தை உடையவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முஃமினுக்கு 20 காஃபிர்களுடைய சாதாரண 20 காஃபிருடைய சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நண்பர்களே. அதே போன்ற 100 முஃமின்களுடைய சக்தியை பெற்றவர்கள் தான் நபிமார்கள் என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் விட அதிகமான குவத்துகளை பெற்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வாறாக இருந்தோம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒருவரை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கைகளால கொண்டதே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையிலால் கொல்லப்பட்டவர் என்று கிடையவே கிடையாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ போர்க்களத்துக்கு சென்றிருக்கிறார்கள். தன்னுடைய போர்க்களத்தில் தன்னுடைய பல்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கிறது. என்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை கூட கொன்றது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில ஒருவர் கூட கொன்றது கிடையாது. ஒரே ஒருவர்,
அவனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈட்டி போய் கிழிச்சதே தவிர அவங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்தியால குத்தியோ இது போன்ற ஹதீஸ்களை நாம் பார்க்கவே முடியாது. அவ்வளவு ரஹ்மத்திற்குரியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அந்த தீயனின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஈட்டி போய் கிழிச்சிட்டு போச்சு. அது ஒன்னே ஒன்று மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுவுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிழிச்சே. அது அவன் சொல்லி காட்டுவான், எந்த அளவுக்கு சொல்லுவானா, அந்த காஃபிருக்கு இருந்த ஈமானை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் துடிப்பானா, அந்த போர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் மீது அவங்களால காயப்பட்டவன் துடிதுடிச்சு போறான். அப்ப அங்க இருக்கிற பெரிய பெரிய எதிரி குறைஷி கூட்டத்தாரில் இருக்கவங்க கேட்கிறாங்க, ஏன் இப்படி கத்துற, ஏன் இப்படி கதற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈட்டி என்ன கிழிச்சிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றப்ப அப்ப அவங்க சொல்லுவாங்க, வெறும் ஈட்டி தானே கிழிச்சிச்சு அப்படின்றப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எச்சி துப்பி இருந்தாலும் நான் மௌத்தா போயிருப்பேன். என்னுடைய வழியை உங்களுக்கு பங்கு வைத்தேன் என்றால் உங்கள் யாராலையும் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி கத்தி கத்தியே மௌத்தா போனான். அப்பயும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை கொல்லவில்லை. அவனுடைய எண்ணம் அல்லாஹ் தஆலா இப்படி அவனுக்கு மௌத்தை வைத்திருக்க வேண்டும் என்று அவன் மௌத்தாகி விட்டான். நண்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ரஹ்மத்தாகத்தான் வந்தார்கள், நமக்கு ரஹ்மத்தையே தான் போதிச்சார்கள். எல்லா நேரங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்டதை நமக்கு போதிச்சதே கிடையாது. நம்மளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிவையும் மற்றவர்கள் மீது அன்பு காட்டுவதையும் நேசம் காட்டுவதையுமே நம் மீது நமக்கு கடமையாக வைத்திருந்தார்கள். நண்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றார்கள்? ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு புதிய வழியை ஏன் கொண்டு வந்தவுடனே எல்லாருமே ஏன் அதை கம்சோர் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா, மற்றவர்கள் வந்தா எல்லாம் தன்னை காட்டுவார்கள், தன்னுடைய அகம்பாகத்தை தன்னுடைய பெருமையை காட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய எளிமையை காட்டினார்கள், தன்னுடைய பணிவை காட்டினார்கள், தன்னுடைய அன்பை காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ நபர்கள் சஹாபாக்கள், சஹாபிய ரசூல் அவங்களுடைய வரலாறுகள்லயும் திருப்பி படிச்சு பார்த்தோம்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். அவங்க போர்க்களத்தினால வந்தவங்களாக இருக்க மாட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஒரு வயதான பெண்மணி, அவங்க மீது தினமும் குப்பை வெட்டக்கூடிய பெண்மணி, அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் நோய் நலம் விசாரிக்கிற சமயத்துல அவங்களுடைய எண்ணம் மாறுது. அவங்க ஷஹாதத் கலிமா சொல்லி முஸ்லீமாக ஆகிவிடுறாங்க. என்ன காரணம் என்பர்களே, அவங்க செய்த அந்த ரஹ்மத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரிடமும் சிறிய குழந்தைகளிலிருந்து வயதான மூதாட்டி வரைக்கும் யாராக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தன்னுடைய பெருமையை ஒருபோதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினது கிடையாது. தன்னுடைய எளிமையையும் தன்னுடைய பணிவையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். அதே பார்த்து மக்கள்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமியர்களாக ஆனார்கள். எத்தனையோ நபர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், வாளால் பரவடம் தான் இஸ்லாம். கண்டிப்பா கிடையவே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டின அந்த குணத்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து வளர்ந்த சஹாபாக்கள் அவர்களுடைய அந்த குணத்தாலும் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வளர்ந்திருக்கு. நண்பர்களே, இன்றைக்கும் பார்க்கிறோம் நம்முடைய மார்க்கம் தான் இரக்கமுள்ள மார்க்கமாக, பணிவன்புள்ள மார்க்கமாக இருக்கு. நண்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் காதல் கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு என்றால் நம்முடைய உயிர், பொருள் ஆகிய அனைத்தையும் விடவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் காதல் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட தௌஃபீக்கை நமக்கு தர வேண்டும். நண்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அவருடைய மரண தருவாயில சக்கராத்தினுடைய ஹாலத் ஒட்டுமொத்த நபிமார்களாகட்டும், மனிதர்களாகட்டும், மனித சமுதாயத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் லேசான முறையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சக்கராத்தினுடைய வேதனையை கொடுத்திருந்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால தாங்க முடியல. அந்த சமயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தையை சொன்னார்கள் நண்பர்களே? கூப்பிட்டு கேட்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, இவ்வளவு வேதனையா இருக்குது அப்படின்னு இருக்கப்ப அப்ப அவங்க சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு தான் இருக்கிறதுலே கம்மியான வேதனையா ரசூலுல்லாஹ் அப்படின்றாங்க. அப்போ உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிலை மறக்கக்கூடிய நிலைமை, சக்கராத்துடைய காலத்துல யாரு என்ன எப்படி எதுவுமே தெரியாது நமக்கு. அந்த தன்னிலை மறக்கக்கூடிய நிலைமையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கமுற்றார்கள், திருப்பி எழுதாங்க, திருப்பி ஒழு செய்தாங்க. இப்படி தன்னிலை மறந்த நிலைமையிலுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க நம்மள, என் உம்மத்தினுடைய நிலைமை என்ன ஆகும், எனக்கே இவ்வளவு வேதனையா இருக்குது, என்னுடைய உம்மத்தினுடைய நிலைமை என்ன ஆகும், அவங்களுடைய சக்கராத்துடைய காலத்துல அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல துஆ செய்யறாங்க, யா அல்லாஹ், இந்த ஒட்டுமொத்த உம்மத்தே முஹம்மதியா என்னுடைய உம்மத்தாருடைய எல்லாருடைய சக்கராத் வேதனை எனக்கு கொடுக்குற, அவங்களுக்கு லேசாயிருன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
நமக்கு நம்முடைய கஷ்டத்தை தாங்க முடியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்தினுடைய காலத்துல தன்னிலை மறந்த நிலைமையில உம்மத்தினுடைய அந்த நிலைமையை யோசிச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கேயே நமக்கு நிக்கிறாங்க. இது போன்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு மஹ்ஸரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நமக்கு நிக்க வைக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் கைவிரிச்ச பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனலஹா என்று சொல்லிவிட்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷான் நமக்கு அங்க தெரியும். இன்றைக்கு நாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, என்னென்னமோ வார்த்தையை சொல்றாங்க, அவங்க வெறும் தூதர் தான், அவங்க அல்லாஹ்விடம் செய்தியை கொண்டு வந்து செய்தியை கொடுக்கிறவங்க தான்ட்டு. அவங்களுடைய ரஹ்மத் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம முஸ்லீமா இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை நாம் இங்க நமக்கு தெரியல. ஆனால் இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளைக்கு மஹ்ஸர்ல பார்ப்போம். எல்லா நபிமார்களும் ஒட்டுமொத்த மனித சமுதாயமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செஞ்சதின் பிறகு அதற்கப்புறம் தான் இந்த மஹ்ஸர் மைதானத்துல அமளித்தவர்களுடைய கேள்விகளே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க நண்பர்களே. அந்த ஷானுடையவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹரீஸ்னா அலைக்கும் உங்கள் மீது பேராசை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், ஒரே ஒரு உம்மத்தே முஹம்மதியா இருக்கக்கூடிய ஒரே ஒரு முஸ்லிம் சொர்க்கத்துக்கு போகாத வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க நண்பர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அவங்க போக மாட்டாங்க. ஒரே ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் அந்த கடைசி நபரை கொண்டு போய் சொர்க்கத்துல விட்டது பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொர்க்கத்துக்கே போவாங்க. அப்படிப்பட்ட ரஹ்மத்தினுடைய வெளிப்பாடுடைய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினுடைய வெளிப்பாடா இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல நம்ம இருக்கிறோம். அல்லாஹ்விற்கு நாம எவ்வளவோ நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மை காதலர்களாக, அல்லாஹ்வினுடைய உண்மை காதலர்களாக, ஷேഖുமார்களுடைய உண்மை காதலர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கும் வல்லுவனாக. மேலும் இந்த மஜ்லிஸை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து தருவானாக. இந்த புனிதமான இந்த புனிதமான மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்கக்கூடிய நசீபை தந்தான். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறையை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.